நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவாதி தேவன் நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளும் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய நாமம் இன்னும் நம் மூலம் அதிகமாக மகிமைப்பட வேண்டும். இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46வது அதிகாரம் 3வது வசனம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். எனக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு தேவ பிள்ளைகள் செவி கொடுக்க வேண்டும். அதன்படி நடக்க வேண்டும். அதை நிறைவேற்ற வேண்டும். அதை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மனுஷனை கற்பாறையின் மேல் வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறேன். அவன் விசேஷமானவன். அவனுக்கு நல்ல ஃபியூச்சர் உண்டு. இனி ஒருவன் மணலின் மேல் வீட்டை கட்டினான். மழை பெய்த உடனே வீடு கரைந்து போயிட்டு அவனுக்கு ஃபியூச்சர் கிடையாது. வசனத்தை கை கொண்டால் we have a bright future. இதை அறிந்து தேவ பிள்ளைகளாகிய நாம் செயல்பட வேண்டும். தாயின் கர்ப்பத்தில் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அவரை அறியாமல் இருந்தபோது அவர் நம்மை ஏந்தினார், நம்மை தாங்கினார். நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏசாயா 49:15வது வசனத்தில், ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அவர்களை மறப்பாளோ என்று கேட்கிறார். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆம், அன்பான தேவ பிள்ளைகளே, யார் என்னதான் பண்ணினால், பெற்ற தாயே நம்மை மறந்தாலும் இந்த ஆண்டவர் உங்களை மறக்கவே மாட்டார். உங்களோடு இருப்பார், உங்களுக்கு துணை நிற்பார், உங்களை விசாரிப்பார், உங்கள் நம்பிக்கையாக இருப்பார். இன்னும் ஏசாயா 66வது அதிகாரம் 33வது வசனத்துல படிக்கிறோம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் தேவ சமூகத்தில, தேவ சபையிலே தேற்றப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன். இந்த காலை நேரத்துல நம்மை தேற்றுகிறவர், நம்மை ஆற்றுகிறவர், நம்மை தாங்குகிறவர், நம்மை ஏந்துகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவரைத்தான் நாம் சேவிக்கிறோம். அவரை நாம் உறுதியாக பிடித்துக் கொள்வோம். அவர் நம்மை முடிவு பரியந்தம் வழி நடத்துவார். கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். அவரோடு சேர்ந்து கொள்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, கிருபை உள்ளவரே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த சந்தோஷமான அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அற்புதமாக நடத்துகிறேன். இந்த காலை வேளையிலும் நிறைவான தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே, தேவனுடைய சபையிலே, தேவ சமூகத்திலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதமாக உம்முடைய பிள்ளைகளை தேற்று மாற்றும். அன்றாட பிரச்சனைகளிலிருந்து இவர்களுக்கு ஒரு விடுதலை தார். குடும்பங்களில் சமாதானம் தார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.